மையமுடக நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பண முதலைகளிடம் பறிபோகும் மக்கள் வீடுகள், முஜிபர் வெளிப்படுத்திய தகவல். மெத்தனிய முக்கொலைக்கு துபாயிலிருந்து வந்த கட்டளை, துப்பாக்கிதாரியின் வாக்குமூலம். நுவரெலியாவில் ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து. அல் ஜசீராவுடன் மோதி சிதறிப்போன ஃபெராரி ஓட்டுநர், ரணிலை கேலி செய்த அனுர தரப்பு. பாடசாலை மாணவிகளிடம் இழிவாக நடந்து கொண்ட கணித ஆசிரியர், வெளியான தகவல். பாடசாலை மாணவர்களை பேருந்திலிருந்து இறக்கிய பேருந்து நடத்தினர் பணியிடை நீக்கம். பாராளுமன்றத்தில் புகை குண்டு வீச்சு, வெளியான தகவல். பாகிஸ்தானில் மீண்டும் குண்டுவெடிப்பு, 5 பேர் பரிதாப பலி. தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு நகரில் இருக்கின்ற மக்களுக்கு உரித்தான வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் தனியார் நிறுவனங்கள் செய்வது போன்று பண முதல்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மேலும் சுயதொழில் செய்து வாழும் 20,000 குடும்பங்கள் கொழும்பு நகரில் இருக்கின்றன. பொரளையிலும் யூனியன் பிளேஸிலும் வீடமைப்பு திட்டங்கள் இருக்கின்றன. அவையும் 9 மில்லியன் 10 மில்லியன் தொகையில் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. கொழும்பு நகரில் இருக்கின்ற மக்களுக்கு குறித்தான வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு நகர அபிவிருத்தி அதிகார சபை என்ன செய்கிறது? தனியார் நிறுவனங்கள் செய்வது போன்று பண முதலிகளுக்கு விற்பனை செய்கிறார்கள். இவ்வாறு வழங்கிய இந்த வீட்டு பிரச்சனையை தீர்க்க முடியாது. இது மாற்றமடைய வேண்டும். 450 சதுர அடி வீடு 10 மில்லியன் ரூபாய் என தீர்மானிக்கப்பட்டது. 10 மில்லியன் செலுத்தி ஒரு வீட்டை பெற முடியுமான வகுப்பிலா குறைந்த வருமானம் பெறும் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களால் அது முடியாது. ஆகவே நல்ல வீடுகளில் இருப்பவர்கள் தான் அந்த வீடுகளை கொள்வனவு செய்கிறார்கள். நீங்கள் இதனை நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒல்கடவத்தையிலும் 1100 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வீடுகளையும் வாடகைக்கு இருப்பவர்களுக்கு வழங்குமாறு தான் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் உரிய மக்களுக்கு கிடைக்கின்றனவா என்பதுதான் பாரிய பிரச்சனை. நகர அபிவிருத்தி அதிகார சபை இந்த வீடுகளை பெற்று வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுமாக இருந்தால் கொழும்பு நகரில் உள்ள வீடற்றவர்களுக்கு அந்த வீடுகள் கிடைக்காது. ஆகவே இது தொடர்பில் அவதானத்தை செலுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மேத்தனிய முக்களை துப்பாக்கிச்சூட்டை நடத்திய நபரும் ஒரு தம்பதியினரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி துப்பாக்கிச்சூடு நடாத்தியவிடம் நடாத்தப்பட்ட விசாரணையில் துபாயில் உள்ள பெக்கோ சமனுக்கு தெரிந்த தனது உதவியாளர் லக்ரிவிடமிருந்து பெறப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த கொலைகள் நடாத்தப்பட்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர் கச்சாவை கொள்ள வந்ததாகவும் ஆனால் 2 குழந்தைகளையும் கொள்ளும் நோக்கம் தனக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர் தான் வந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்து பெக்கோ சமனின் சாகா குழந்தைகள் அங்கே இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களையும் சுட்டு தள்ளு என்று தெரிவித்திருந்தார். அதன்படி குறித்த கொலையை தான் செய்ததாகவும் அதற்கு பதிலாக பெக்கோ சமன் என்ற நபர் தனக்கு 5 லட்சம் ரூபாய் தருவதாக உறுதியளித்ததாகவும் முற்பணமாக 2,50,000 ரூபாய் தனது மனைவியின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கொலை செய்த பிறகு மீதமுள்ள 2,50,000 ரூபாயை பெறுவதற்காக பெக்கோ சமன் மற்றும் லகிர் ஆகியோருக்கு தொலைபேசி அழைப்புகளை செய்ததாகவும் ஆனால் அவர்கள் பதிலளிக்கவில்லை என்றும் அவர் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். நுவரெலியாவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பாவித்த பொருட்களை சேமித்து வைக்கப்பட்டிருந்த அறையில் ஏற்பட்ட தீ பரவலால் பெருமளவான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த தீப்பரவல் நேற்று வியாழக்கிழமை மாலை ஏற்பட்டுள்ளது. குறித்த அறையில் தீப்பரவல் ஏற்பட்ட போது தீயை கட்டுப்படுத்துவதற்கு நுவரெலியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவு இணைந்து தீயை சில மணித்தியாலங்களுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தீப்பரவல் சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிய வருகின்றது. எனினும் குறித்த அறையில் வைக்கப்பட்டிருந்த சமையல் உபகரணங்கள், இலத்திரனியல் உபகரணங்கள், தளபாடங்கள் தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீப்பற்றியமைக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக தடவியல் போலீசாரின் உதவியுடன் நுவரெலியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரபல சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவுடன் ரணில் விக்ரமசிங்க முரண்பட்ட விடயமானது அரசியல் தரப்புகளில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கமும் குறித்த சம்பவத்தை விமர்சனத்துக்குள்ளாக்கியுள்ளது. அதன்படி நேற்றைய தினம் இடம்பெற்ற குறித்த சம்பவத்தை சபை தலைவரான பிமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் விமர்சித்துள்ளார்.
அதன்போது இன்றைய நாடாளுமன்ற அமர்வை ஒரு மோசமான செய்தியுடன் ஆரம்பிப்பதாக கூறிய பிமல் அண்மையில் கோர விபத்து ஒன்று இடம்பெற்றதாக தெரிவித்திருந்தார். அதில் ஃபெராரி சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பதாக கூறியவர் அல் ஜசீராவுடன் மோதி விபத்துக்குள்ளாகி சிதறி போயுள்ளதாக பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார். அதனால் அவரின் மூளைக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் எதனை பேச வேண்டும் என்று தெரியாமல் தேவையில்லாதவற்றை பேசிக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் நாடாளுமன்றில் போக்குவரத்து விவகாரங்கள் தொடர்பான விவாதத்தின் போது அதற்கான வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வதாக சபை தலைவரான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது குறித்து எழுதப்பட்ட கேள்விக்கு பெராரி உரிமம் உள்ள ஒருவர் எல்போட்டு ஓட்டுநர்களுடன் நேரத்தை செலவிடுவதில்லை என பதில் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 10ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 8 மாணவிகளிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான ஆசிரியர் இன்று அரலங்கவில காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பொலனருவி திம்புலாக்கல கல்வி வலயத்தின் அரலங்கவில கல்வி பிரிவில் உள்ள உயர்நிலை பாடசாலையொன்றின் கணித ஆசிரியரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வரும் அரலங்கவில காவல்துறையினர் பெற்றோர்கள் பல சந்தர்ப்பங்களில் செய்த முறைப்பாடுகளை தொடர்ந்து கணித ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாகவும் பாடசாலையில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 8 மாணவிகள் சந்தேக நபரான ஆசிரியரால் பல சந்தர்ப்பங்களில் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அதன்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று 7ஆம் திகதி பொலனறுவை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சம்பவம் தொடர்பில் மகளிர் காவல்துறை பணியகம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கெனிஹத்கென கடவல பகுதியில் உள்ள பாடசாலையில் பயிலும் மாணவர்களை பேருந்திலிருந்து இறக்கிய இலங்கை போக்குவரத்து சபையில் ஹட்டன் பேருந்து சாலையில் உள்ள பேருந்தின் நடத்துனர் ஒருவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பருவச்சீட்டுடன் சென்ற குறித்த மாணவர்களை பேருந்து நடத்தினர் பேருந்திலிருந்து இறக்கும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. அத்துடன் இந்த விடயம் முக்கிய பேசுபொருளாகவும் மாறியுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் நாடாளுமன்றில் கருத்துரைத்த போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு குறித்த பேருந்து நடத்துனருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் நடத்தப்படவுள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் அவரை பணியிட நீக்கம் செய்வதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன்படி அவருக்கு எதிராக விசாரணைகள் நிறைவடையும் வரையில் அவரை மீண்டும் பணியில் இணைத்துக் கொள்ளாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். செர்பியா நாட்டின் பார்லிமெண்டின் கடும் அமலில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வண்ணப்புகை குண்டுகளை வீசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான செர்பியாவில் பிரதமர் மிலோஸ் உசவிக் தலைமையில் செர்பிய முற்போக்கு கட்சி ஆட்சி நடக்கின்றது. 4 மாதங்களுக்கு முன் இங்குள்ள ரயில் நிலையம் ஒன்றில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த விபத்தில் 15 பேர் பலியாகினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் தொடர் போராட்டம் நடத்தினார். இதனால் ஜனவரி மாத இறுதியில் பிரதமர் பதவியை மிசோல் உசவிக் ராஜினாமா செய்தார். எனினும் இதற்கு செர்பியா பார்லி ஒப்பு தரவில்லை. செர்பியா சட்டப்படி பிரதமர் ராஜினாமா செய்தால் பார்லி ஒப்புதல் தர வேண்டும். இந்த நிலையில் நேற்று செர்பியா பார்லி வழக்கம் போல் கூடியிருந்தது. அப்போது மிசோல் உசவிக் ராஜினாமாவுக்கு உடனடியாக ஒப்புதல் தரக்கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் கொண்டு வெடித்து 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததுடன் 4 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். கடந்த மார்ச் 4ஆம் தேதி பாகிஸ்தானில் ராணுவ முகாமின் மீது நடாத்தப்பட்டு தற்கொலைப்படை தாக்குதலில் 9 பேர் பலியாகினர். 16 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத குழுவின் துணை அமைப்பான ஜெய்ஸ்-அல் புர்சான் என்ற அமைப்பு பொறுப்பேற்றது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் அரங்கேறியுள்ளது. பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள ஒரு சந்தையில் ஐஇடி வகை குண்டு வெடித்து 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததுடன் 4 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். இவர்கள் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த தாக்குதலுக்கு பலுசிஸ்தான் முதல்வர் மிர் சப்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன். பயங்கரவாதம் அனைத்தும் அளிக்கப்படும். அமைதிக்கு விரோதமாக செயல்படுபவர்களின் தீய நோக்கங்கள் தோல்வியடையும். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் நீதியின் முன்னிறுத்தப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.